ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான மரவள்ளி கிழங்கு மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் அந்தளவுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதுவே 3-4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அதில் நார்மல் சைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 5 விசில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் உப்பு போட்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக தேவையில்லை. இப்போ பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. 5 விசில் எடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் தாராளமாக சாப்பிட்லாங்க. 4 விசில்னா ஓரளவுக்கு உள்ளெலாம் ஓரளவுக்கு வேகாமல் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். 5 விசில் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்திருந்துச்சுங்க. தோல் வந்து லைட்டாக எடுத்திங்கனாலே போதும், நல்லா அது பாட்டுக்கு வந்துடும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பூண்டு, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தட்டி வேணும்னாலும் தட்டியும் சேர்த்துக்கிடலாம். அதோட காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதில் வந்து மசாலாவும் சேர்க்குறதுனால நான் வந்து 2 வரமிளகாவே போதும். பச்சை மிளகா சேர்க்காதீங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். அதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. கிழங்கு வாங்கும்போதே வந்து நல்லா மந்தமாக வாங்கிக்கோங்க, நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி மசாலா செய்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. கிழங்கு வந்து ஓரளவுக்கு ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிப்ஸுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா சேர்க்குறதுனா குண்டாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். அதோட இந்த தக்காளி வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கிழங்கு சேர்த்துக்கரலாம். மரவள்ளி கிழங்கு இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு தான் ஓரளவுக்கு குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கும், இன்னும் குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட காரத்துக்கு வந்து லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காகங்கிற மாதிரி ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மசாலாத்தூள். இது வந்து குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாமே மிக்ஸ் ஆனது. மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டுமே மிக்ஸ் ஆனது, வீட்டிலே அரைச்சது தான். ஒரு சில பேர் சாம்பார் தூள்னு சொல்லுவாங்க, அது வந்து லைட்டாக சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தோடையுமே இந்த கிழங்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க. இது வந்து ஒயிட் கலர்லேயே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் எல்லாமே இந்த கிழங்குக்குள்ளே போய் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி நல்லா வந்துட்டு வதங்கட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து கிழங்கு வேகும்போது உப்பு போட்டிருக்கேன், தக்காளி வேகும்போது உப்பு போட்டிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உப்பு எல்லாத்தோடய சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நீங்கள் கொஞ்சமாச்சும் வந்து கிழங்கு வேகும்போது உப்பு போடுங்க, அப்போ தான் வந்து இந்த கிழங்குக்குள்ளெல்லாம் உப்பு வந்து நல்லா சாரும்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்குனாலும் அப்படியே இருக்கட்டும். தண்ணி எதுவுமே தெளிக்கவே செய்யாதீங்க, இல்லாட்டா அது வந்து தொக்கு மாதிரி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மரவள்ளிக்கிழங்கு மசாலா. நம்ம சிப்ஸு சாப்பிட்ருப்போம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு மாதிரியும் இருக்காது, கருணக்கிழங்கு மாதிரியும் இருக்காது. இது சூப்பராக இருக்குங்க மரவள்ளிக்கிழங்கு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான மரவள்ளிக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.